ஹலோ நண்பா, வெல்கம் டு அடப்பாசரம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பையன் கிரிக்கெட் விளையாட போய் அந்த பையனுக்கு நடந்த அசம்பாவித்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் ஒரு ஏரியாவில் தான் நடந்திருக்கு. இந்த சம்பவம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு கேங் வந்து ஒரு இடத்துக்கு வந்து கிரிக்கெட் விளையாட போயிருக்காங்க. போன இடத்துல ஒரு பையன் வந்து ஒரு பந்தை வந்து ரொம்ப தூரமாக அடித்த பின்னாடி வந்து இன்னொரு பையன் அந்த பந்தை வந்து எடுக்க போயிருக்கான். போன இடத்துல வந்து பந்து எடுக்கிறதுக்கு பதிலாக வேறையோ வந்து பார்த்து பயந்துருக்கான். பயந்த பின்னாடி அவங்க வீட்டில் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நான் பயந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கான். சொன்ன பின்னாடி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாரும் வந்து பெருசாக அதை வந்து கேர் பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்க அந்த பையனை. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து மர்மமான முறையில் வந்து ரத்தங்கக்கி வந்து உயிரிழந்ததாக வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, ஊர்க்காரங்க கிட்ட வந்து விசாரிக்கும் போது இதே மாதிரி தான் அவங்களும் சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த சம்பவத்தோட முழு பின்னணியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரே நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கூப்பிட்டு இந்த சம்பவத்தோட முழு பின்னணியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கண்ணா. இங்கே வாங்க. இந்த சம்பவத்தை கொஞ்சம் முழுசாக விளக்கி சொல்ல முடியுமா? ஆனால் எப்பயும் வீட்டில் தான் இருப்போம். நாங்கள் எப்பயும் அந்தாண்ட சைடு தான் விளையாடுவோம். அங்கே பசங்க விளையாண்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், இந்த சைடு வந்தோம். இந்த சைடு வரும்போது என்ன பண்ணோம், இந்த இடம் ஃப்ரீயாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டிக்கர் நட்டிட்டு விளையாட ஆரம்பித்தோம். சரி, அப்போ என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட் ஓவர் போடும்போது ஒரு லாஸ்ட் பால் தம்பி ஆப்போசிட் டீமு, நான் ஆப்போனன்ட் டீமு. அப்போ என்ன பண்ண ஆரம்பித்தோம்னா, தம்பிக்கு ஓவர் முடிஞ்ச போது லாஸ்ட்டு பால் 6 அடிச்சிட்டான். 6 அடிக்க போகும்போது என்ன பண்ணிட்டான், அந்த பால் வந்து ரொம்ப தூரத்துக்கு போயிடுச்சு. அந்த பால் ரொம்ப தூரத்துக்கு போகும்போது நாங்கள் எல்லாம் தேட ஆரம்பித்தோம். அந்த பால் எங்களுக்கு கிடைக்கல. கடைசியாக தம்பி வந்ததுக்கப்புறம் தான் அந்த பந்து கிடைச்சது. ஆனால் தம்பி பந்து எடுக்கிறதுக்கு பதிலாக வேற ஏதோ பார்த்துட்டு பயந்து அப்படியே விழுந்துட்டான். சரி, என்ன வயசு இருக்கும் அவனுக்கு? ஒரு 13-14 தானே இருக்கும். தம்பி பேர் என்னன்னா? கிஷோருங்களாண்ணா. சரிண்ணா. அப்புறம் பார்த்த பயந்த பின்னாடி என்ன நடந்துச்சு? ஆனால் அவன் அப்படியே ஒரு பயத்தோடையே நடுங்கிட்டு அப்படியே விழுந்துட்டானா கீழே. நாங்கள் எல்லாம் என்னடா ஆச்சுன்னு ஒரு பதட்டமாக அப்படியே ரொம்ப எங்களுக்கே ஒரு பயம் ஆயிடுச்சு. நாங்கள் அப்படியே ஒரு பதட்டத்தோட என்னடா ஆச்சுன்னு நாங்கள் அப்படியே பொறுமையாக கூப்பிட்டு அவனை பேசி சமாளித்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டானா. நாங்களும் வீட்டில் இருக்கவங்கள எல்லாத்தையும் சொன்னதும் அவங்க எதுவும் பெருசாக எடுத்துக்கல. நாங்கள் என்ன பண்ணோம், சரி விடு, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, காலையில் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு தம்பி படுக்க வச்சிட்டாங்க. நாங்களும் தனியாக படுத்துக்கிட்டோம். தம்பி கடைசியில் என்ன பண்ணாங்க, தனியாக ரூமில் தான் எப்பயும் படுத்துப்போம். ரூமில் படுத்துக்கும் என்ன செஞ்சான், கடைசியில் நைட்டு தூங்க அவனுக்கு ஏதோ ஒரு அமானுஷிய சக்தி வந்து ஏதோ அவனுக்கு ஒரு மாதிரி பயம்படுத்துகிற மாதிரி ரொம்ப இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு என்னை யாரோ வந்து எழுப்புறாங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக பேசிட்டு இது பண்ணிட்டு இருந்தானோ. நாங்களும் என்ன இதுன்னு பார்த்துட்டு அப்படியே தண்ணி கொடுத்து தூங்க வச்சிட்டோம். கடைசியாக அவன் பார்த்தா காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் சரி தூங்கிட்டு தான் இருப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில் கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரத்தங்கக்கி செத்து போயிட்டானோ. அம்மா அப்பால அவன் மேலே அவன் தானே உயிரே பாசம்னு இருந்தாங்க. கடைசியாக ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. சரிண்ணா, பயந்த பின்னாடி நீங்கள் யாராவது அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்களா? அப்போ நாங்கள் பார்க்கும்போது எதுவும் இல்லைண்ணா, தம்பி பார்க்கும்போது தான் ஏதோ பயந்துக்கிட்டான்னு சொல்லி ஒரு மாதிரி இருந்தான். அதான் நான் எதை பார்த்து பயந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பொம்மை ஏதோ தலைமுடி விரிச்சு போட்டுக்கிட்டு ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக இருந்த மாதிரி சொல்லியிருந்தானா. சரி, நான் உங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி பேய் நடமாட்டம் ஏதோ இருக்கிற மாதிரி ஏதோ பேச்சுகள் இருக்கா? பரவாயில்ல, அடிபட்டுருக்கா? ஆமாண்ணா, இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது. ஆனால் வயசானவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லும் போது எங்களுக்கு தெரிய வந்தது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் இறந்து போனதா சொல்லியிருந்தாங்க. அப்பா நீங்கள் அந்த இறந்து போன இடத்துக்கு பக்கத்துலேயே தான் விளையாண்டு? ஆமாண்ணா. சரி, உங்கள் தம்பி இறக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதோ சொன்னாரா? அது எதுவும் சொல்லலைண்ணா. இறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு அன்னைக்கு விளையாண்டதை பற்றி இந்த மாதிரி பொம்மையை பார்த்தேன், இந்த மாதிரி பால் எடுக்க போகும்போது இந்த மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லி பதட்டமாக அப்படியே ஒரு நடுக்கமாக இருந்தான். நான் வீட்டுக்கு வர வரையுமே நடுக்கமாக தான் இருந்தான். அவனை படுத்து தூங்குற மாதிரியுமே அப்படியே தான் இருந்தான். சரி, உங்கள் தம்பிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு யாராக இருக்காங்களா? வேற ஏதோ பிரச்சனை இருந்துச்சு அவங்க தம்பிக்கு? அப்படிலாம் இதுலாண்ணா எதுவுமே இல்லை. நீங்கள் உறுதியாக வந்து எதுனாலும் குடும்ப அப்பா அம்மா கிட்ட எங்கிட்ட ஷேர் பண்ணுவானா. அப்பா இல்லை, அப்பா இறந்துட்டாரு. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் தம்பி வந்து இதை பார்த்து தான் பயந்து இறந்துட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் தம்பிக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருந்துச்சா அப்படிங்கிற? இல்லை, அப்படி இல்லை. இது பிரச்சனைலாம் எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து விளையாண்டது அந்த தம்பி பால் எடுக்க போகும்போது ஏதோ நடந்திருக்கு. 14 வயசு பையன். சரிண்ணா, ஓகே. இந்த சம்பவத்தை நாங்கள் இது பண்ணிக்கிறோம். இதுக்கான தீர்வு எங்களால் கொடுக்க முடியாது. எங்களுக்கான சாமியாரை கூப்பிட்டு இதுக்கு என்ன பண்ண முடியுமோ பார்த்து பண்ணலாம். சரிங்களா? சரி, கூப்பிட்றோம். சாமி வாங்க. வணக்கம் சாமி. சாமி சொன்னது நீங்கள் கேள்விப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கேள்விப்பட்டேன். அதாவது இவங்க கிரிக்கெட் விளையாட போன இடத்துல வந்து இவங்க தம்பி வந்து எதையோ பார்த்து பயந்து அடுத்த நாள் காலையில் வந்து ரத்தங்கக்கி செத்ததா இவர் மட்டும் இல்லை, இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. அதுதான் உண்மைன்னு இவரும் வந்து சொல்கிறாரு. இது எப்படி சாமி, இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா?
இருக்குங்க. அதாவது எப்படின்னா, அதாவது இவங்க விளாண்டு போன இடம் ஒரு மாதிரியான இடமா இருந்திருக்கலாம். நல்ல இடமா இருந்தாலுமே அந்த ஒரு பொம்மை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்க விளையாடுற பொம்மை இருக்காது. அது இருந்தால் இருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது அந்த காலத்தில் ஏதோ பில்லி சூனி வச்சதோ, ரத்த கட்டறியோ, அந்த மாதிரி சூனியை வச்ச பொம்மையும் ஏதோ கட்டி வச்சதோ அது ஏதோ தொட்டிருப்பாங்க போல. அதனால நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா, நம்ம நேரில் பார்த்து என்ன இடம், எந்த பொம்மை அதை நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியும். சரி சாமி, இந்த மாதிரி சம்பவங்களை வந்து முன்னாடி ஏதோ நடைபெற்ற மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி போயிருக்கீங்க? இல்லை, இருந்திருக்கு. இந்த மாதிரிலாம் நிறையா எடுத்திருக்கோம். அதாவது இந்த பில்லி சூனி வைக்கிறது, இந்த ரத்த கட்டரை ஏவி விடுறது, அந்த மாதிரி நிறையா அந்த கழிச்சி போடுறதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா சாமி? அது உண்மைதான், இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ என்ன, நம்ம ஊரில் லைட் வெளிச்சம் வந்துருச்சு, நம்ம இப்போ டென்னியாக வந்துருச்சு, அதனால் அதிகமாக யாரும் கேரத்து பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு சில நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. நாங்களும் இப்போ அதுக்கே போயிட்டு தான் இருக்கோம். இப்போ தம்பி சொல்கிற சம்பவம் வந்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு கண்டிப்பாக நடந்திருக்கு. 190% நடந்திருக்கு. இடத்த பார்த்துட்டு அந்த பொம்மையை பார்த்தா மட்டும் தான் நம்ம என்னன்னு தெரியும். நம்ம இங்கேருந்து பார்த்து முடிவு பண்ண முடியாது. அந்த பொம்மையை பார்த்து கண்டுபிடிச்சி எடுத்துட்டு அது என்ன மாதிரி பொம்மை, ரத்த காட்டேரியா, இன்னும் அந்த பொம்மை அதே இடத்துல இருக்குமா? வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு அங்கேயே தான் இருக்கும். ஏன்னா இவங்க போய் தொட்டிருக்காங்க, அவங்க தம்பி இறந்துருக்கானா சாதாரண அந்த வாய்ப்பு இல்லை. அதை தொட்டினாலும் அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஏவலோ பில்லி சூனியமோ அந்த மாதிரி வச்ச பொம்மையாக இருக்கலாம். இந்த மாதிரி எத்த கிடையாது, அந்த மாதிரி ஒரு பொம்மையாக தான் இருக்கும். அது எப்பயும் மறுபடியும் இன்னொரு காவு வாங்காமல் போகாது. கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும். காவு வாங்குறதுனால தான் அந்த இத்தனை வருஷமா அந்த பொம்மை அந்த இடத்துல இருந்திருக்கு. கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு போக வாய்ப்பு இல்லை. அந்த இடத்த நீங்கள் காட்ட முடியுமா கொஞ்சம்? காட்டுறேன். இங்கே தான் நான் பக்கத்தில் தானே. சரி, அதை காட்டுங்க. அதை அந்த பொம்மை எடுத்தால் தான் நம்ம எந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்த முடியும், நம்ம பார்க்க முடியும். அதை வந்து காட்டுங்க. இங்கே தான் நான் வாங்க. சரி. தம்பி, நீ எவ்வளோ தூரம் பார்ப்போம்? கொஞ்சம் தூரம் தானே. பயப்படாம பாப்பா. உங்கள் அம்மாட்ட நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்கள் அம்மா சொல்லிட்டு தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். பயப்படாம பா, தயவு செஞ்சு. சரியா? சப்போர்ட் பண்ணி கூட எங்களுக்கு வா. எவ்வளோ தூரம் போனோம்? சாமி, எங்க சாமி போறீங்க? சாமி சொல்லிட்டு போங்க சாமி. சாமி எங்க சாமி புதரா இருக்குது. தம்பி என்ன தள்ளி விடுற தம்பி? தம்பி என்னாச்சு ஓட இரு. சாமி என்ன சாமி இருக்குதுங்க? இந்த பழமா இருக்குது. பூஜா போய் தான் எடுக்கணும். சாமி என்னன்னு தெரியல சாமி எங்களுக்கு. ஒன்றும் எல்லாம் இங்கே தான் இருக்குது. பூஜா போய் தான் எடுக்கணும். வாங்க பூஜா பண்ணி எடுத்துக்கலாம். வைத்தியம் வாங்க, பூஜா பண்ணி அதை எடுத்துக்கலாம். எனக்கு நடுங்காதப்பா தம்பி. பாப்பா தம்பி சாமி அவர் கூட்டு போன. என்ன சாமி தம்பி சொன்ன மாதிரி ஒரு பொம்மை இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாப்பா, இது வந்து காவு வாங்குற பொம்மை. அப்ப ஏதோ சுவை வச்சு போட்டிருக்காங்க. நம்ம பூஜை பண்ணதான் கண்டுபிடிக்க முடியும். அது என்ன ஏதுன்னு தெரியும். தம்பி பயத்தில் நடக்கிறாப்புல பூஜையில் உட்கார வச்சு பண்ணா சரியா போகும். சரி போட்டு பாப்பா உட்காருங்க. தம்பி 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 எந்திரிப்பா. தண்ணி தம்பி தம்பி எந்திரிப்பா. ஒன்றும் இல்லை எந்திரிப்பா. ஒன்றும் இல்லை தம்பி, வா உங்கள் அம்மாவை நினச்சிக்க. வாப்பா. தம்பினா தம்பி தம்பி வாப்பா வாப்பா. ஒன்றும் இல்லைப்பா வாப்பா.
சாமி எங்கள் அம்மாட்ட வேறு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். தம்பி வேறு ஒரு மாதிரி பண்ணுறா சாமி. நாயகமே பிரம்மாண்ட நாயகனே அம்மா கஜமுஜகனே கஜி பஜகனே ஆண்டவா பார்வதியாம் பெற்ற பாலம் கஜமுகனே உனக்கு வடக்க தலவாச பக்கம் ஓடிவா பாவா கஜமுகனே பார்வதியாம் பெற்ற புள்ள வாவா கஜமுகனே பார்வதி ஈண்டெடுத்த விநாயக எம்பெருமாளை முன்கண்ணு தெய்வன வாசுகி எழுதினவா வாசுகி முனிவர் பல்லு உடைத்து எழுதின பிராணம் எழுதினவனே வாவா நாடு முக்கன் கடவுளே எழுத விக்னேஸ்வரா படைத்த பரமேஸ்வரனுக்கு முந்தி பிறந்தவனே வாகா வாவா விநாயக பெருமானே பிண்டத்தில் ஒரு எடுத்த பிறவல்லாத பிள்ளையான தாயின் வயிற்றில் பிறக்காம தரத்தல பிள்ளையான தரத்தலத்தில் பிள்ளையான விநாயக பெருமானே மேகம் கூட்டுதடா மும்மலையும் பொலியுதடா மேகத்தை நிறுத்து பிரம்மாண்ட ஓடி நாய்க்கு தாயே நடல சூழலவானா நட சூழலாம் தாயே. சாமி இப்போ என்ன சாமி பண்ணுறது? சாமி இவரை கூட்டி உட்கார இந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்து வச்சா அந்த சேவன் எடுத்த எல்லா காரியம் வெற்றிகரமாக முடியும். சரி சாமி, அந்த பொம்மை யார் சாமி கொண்டு வந்து வைக்கிறது? இப்போ தானா அவரே எடுப்பார். சாமி வந்து ஆயாமா அருள் உட்காந்து அவரே எடுப்பார். பதினாறாம் தங்கையா மணி மேலாம் தங்கையாரான் அடியாயி மகமாயி மணி ஆயி உடையாமல ஆத்தான மாறிமுத்த உனக்கு பச்சரிசி பொங்கோலம்மா பழச்சுலம்மா தாயே மகமாரி அடியாயி உடையானவல எங்களம்மா சொத்து உனக்கு எங்களம்மா சொத்து உனக்கு எதினெல்லாம் உடுக்கையம்மா விளையாடும் பத்திரிய தாயி நல்ல மகமாரி உடையவளே ஆயி தாய உனக்கு நீ வெளிகண்டா நானும் தாய ஆதி பரம்பொருள் ஆடி வரா நாராயண தங்கையம்மா நல்ல முத்து மரியர் நாடி வடி தாயே முத்து நல்ல பச்சை தண்ணியில விளக்கறியும் பாம்பறியும் ரோட்டு மேல மாத்தாயே இரண்டாம் நாயகமே கல்பரமா எரிமனாத ஓடும் பெய்யலாம் துளசி தலை மேல தங்க கல்புரமா தொந்தி எரியுமாடா இன்னைக்கு 16ஆம் துளசியா இன்னைக்கு பார்த்தா கண் எடுக்குமா ஆயா மகமாரி தாயே குட்டி மாதிரி தாயே நீங்க குணவீரா தெரியும் எடுக்கும் ஐயா ஐயா மகமாரி பெருமாண்டா கோடி தாயே அம்மா இன்னைக்கு வெள்ளி 2ஆம் நாள் இன்னைக்கு அம்மா மாச நாள் தாயே சாமி எனக்கு ஒரு காப்பில் கொடுங்க சாமி.
சாமி பயமா இருக்கு சாமி. இன்னைக்கு 16 சத்திரமா நீங்க பாசமல்ல வேசம்மா என்னோட மலையன் ஊரா தாய இந்நர வேலை நெருங்கி வாருமம்மா. தாயே அம்மம்மா வருமம்மா. மாயமில்ல மந்திரமில்ல ஆண்டவன திருக்கோடி வெங்கடாஜலபதி ஆண்டவா. இன்னைக்கு பழனி ஆண்டவனே பராசக்தி ஆண்டவனே. இன்னைக்கு வள்ளி தெய்வானை எடுத்து இன்னைக்கு மோதி எடுத்தா மந்திரமோ. இன்னைக்கு தீட்டு துணியா கோமணமா கட்டி அன்னைக்கு பாண்டவரை காக்க வந்தவள நீ வள்ளி தெய்வானி முருகாண்டவா. இன்னைக்கு சோனிய பொம்மை எடுக்கும் தாய் எனக்கு சுத்தி வாடி. ஆயாங்க தெய்வனா என் பத்தினிய பாசிமணி ஊசிமணி இன்னைக்கு 10 ரூபா தோண்டமணி. நீங்க இந்த மந்திரத்தை எடுப்பானா அந்த மைக்கட்ட உடைப்பானா. இந்த சித்திரத்தை எடுப்பானா அந்த பூசேரி இந்த திருக்குடும்ப உடைப்பானா. இந்த சிறுபொம்மை மந்திரமா இன்னைக்கு இந்த பெருபொம்மை மந்திரமா. நீ குறைச்ச பெண்ண நீ குறவனுக்கு சாதியானா அந்த குருபரனுக்கு தேவியானா. இந்த மந்திர பொம்மை எடுக்கும் போதான பொண்ணு 65 கடை இங்க இருக்குது. யாருக்கும் பெரும்பொழு சாயாம எடுக்கமுழுக்கு சாயாம அருகம்புள்ள அடி வெறுக்காம மந்திரத்தை பொம்மை எடுக்கும் போது தாயே யாருக்கு என்ன எது நேரம் வேணாம் தாயே. இந்த பொம்மை எடுப்பா நம்மம்மா அந்த பூசரியா சூரியவா. வாக்க வாடியம்மா என் கொடுத்து பெண்ண பழனி மலாண்டவளா வீட்டவளா சோதன உத்தவளா. பரமேஸ்வர நீலகண்டனே ஆண்டவா முக்கன் படித்த பரமேஸ்வரா. திருநீலகண்டனே முக்கன் பரமேஸ்வரா. உனக்கு சாந்தான் பொருத்தமடா சங்கராணி வாசகனே. உனக்கு என்னைக்கு உத்ராஜ கொண்டவனே முக்கன் படித்த பரமேஸ்வரா. பார்க்கடையில பாதி அமர்ந்த குடித்தவன இன்னைக்கு வாசகி பாம்பும் கழுத்துல உடையவன. இன்னைக்கு வாசகி பாம்பும் கழுத்துல உடையவன. இன்னைக்கு கழுத்துல ஏறல பாம்பு உன்னை கடிக்காம இருந்த கோபம். இன்னைக்கு ஏன்னு தெரியாது எடுத்தாலும் புரியாது.
ஆண்டவா பகவான் ஆண்டவா, இந்த 14 வயது பையன் எது கொன்ன? அப்படிதான்டா கொல்லுவேன். எதுக்காக கொன்ன? நான் அப்படிதான் கொல்லுவேன். என்ன கொல்லும் போது யாரா கேட்டீங்க? உன்னை எதுக்காக கொன்னான்னு எனக்கு தெரியாது. என்ன எதுக்கு கொண்டாங்கன்னே தெரியலடா. நீ எதுக்குடா கொன்னா? நீ எதுக்கு கொன்ன? நான் அப்படிதான்டா கொல்லுவேன். அன்னைக்கு உங்க குடும்பத்தார் வான்னு அழைச்சிருந்தா அன்னைக்கு நாங்க கேட்டிருப்போம். இன்னைக்கு இந்த குடும்பத்துக்காரர் கேட்கறாங்க, அதனால வந்துக்கிறோம். நான் அப்படிதான் கொல்லுவேன். நீ ஏன்டா கொன்ன? நீ நல்லவனா கெட்டவனாடா? யாரா நீ? ஆம்பளையா பொம்பளையா? ஃபர்ஸ்ட் நீ ஆம்பளையா பொம்பளையா? நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா? ஏய் அடி வெறுத்து போனது எங்க சவுண்ட்? இன்னைக்கு 5ல அன்னைக்கு பழுத்த பழம் சாமி ஆண்டவா, இன்னைக்கு அரமுடா தேங்காய்க்கு சொந்தமாகுமா, இன்னைக்கு பிஞ்சில பழுத்த பழம் என்ன ஆண்டவா பெருமழிஞ்சு பெருமனா, இன்னைக்கு சொந்தகமாகுமா, இன்னைக்கு அடிமயிறு சிக்கராகுது சாமி, இன்னைக்கு பிடிமயிறு சிக்கராகுது, இன்னைக்கு பிஞ்சு குழந்தை கொல்லவோ எனது ஆண்டவா பரமேஸ்வரா. அறியாத வயசு சின்னஞ்சிறு பையனை கொன்னல்ல சாமி, நீ கொன்னல்ல. ஆமா, அதுக்கு பரிகாரம் தேட வேணாமா? அதுக்கு என்ன பண்ணலாம்? உன்னோட ஆத்மா போய் சாந்தி அடைய வேணாமா? அடையணும். தெய்வத்தோட மேல சக்தியா நீ? ஆமா, தெய்வத்தை ஓட்டி அடிச்சா நீ போயிருவியா பூந்து? தெய்வத்தாலேயே என்ன கட்டுப்படுத்த முடியாது சத்திடா. அப்படியா? ஆமாடா. என்ன பண்ணலாம்? தெய்வத்தை கட்டுப்படுத்த முடியாதான். ஏன்னா டேய் எங்க வந்துட்டு வெள்ள குதிர மலை ஐயனார வடவளத்த வாரான ஐயனார, தங்க குதிர மலை ஐயனார தடதன வாரான ஐயனார, வெள்ள சண்டை வாரான ஐயனார, தங்க சவக்க கொண்டு ஐயனார தவி வாரான ஐயனார. வெள்ளருக்கு அடிப்பறியா இல்ல தங்க பெரும்பு அடிப்பறியா? சாமி உதைக்கப்பட்டு தங்க பெரும்பு அடி உண்டு, எட்டி உதைக்கப்பட்டு எருக்கஞ்செடி அடி உண்டு. இன்னைக்கு எல்லையை விட்டு போறியா? என்ன சொல்ற? போக முடியாதுடா. தானா சொன்னது தானா போறியா? நீ உதவாங்கிட்டு போறியா? என்னை யாராலும் உதைக்க முடியாதுடா. ஏய் மரியாதை மரியாதை யார்கிட்ட பேசி தெரியுதா? எவனா இருந்தா எனக்கு என்னடா? இன்னைக்கு எருக்காஞ்செடி அடிலாம் இன்னைக்கு எருது கட்டும் உள்ளவனா, இன்னைக்கு எருக்காஞ்செடி அடியில எருது கட்டும் உள்ளவனா, இன்னைக்கு காவி குதிரை ஏறி நீ கச்சதம்மா வந்து நில்ல, இன்னைக்கு சீனி குதிரை ஏறி சீக்கிரமா வந்து நில்ல. நல்லவனாதான் உன்னை வெள்ள குதிரை ஏறி அனுப்புறான், கெட்டவனாதான் உன்னை அப்படியே முடிவெடுத்து அனுப்புறான். என்ன சொல்ற? நல்லவனா கெட்டவனா? நல்லவனாதான் வெள்ள குதிரை ஏறி அனுப்புறான், கெட்டவனாதான் இங்கே முடிவெடுத்து அனுப்புறான். சொர்க்கலாம் போலாம். நான் கெட்டவன் தான்டா. சாமி உச்சி முடிக்கிட்டு சொல்லு. பஞ்சி பரதேசி அந்த பேயி இன்னைக்கு ஆடுதாடா, இந்த பாவி உலகல அந்த பாவஞ்சண்டாடா பேயி இன்னைக்கு ஆடுதாடா, நீங்க பூசரி சூர்யா நீங்க பஞ்சம் பாட்டு ஆடுதாடா, இன்னைக்கு ஆறாத திவப்பா நீங்க தீராத திவப்பா, இன்னைக்கு 1000 எலுமிச்சங்கனி எடுத்தவன் தலைமால உடச்சிருந்தா பேய கட்டி அனுப்புடா என் பூசரி சூர்யா. போறியா இல்லையா? போக முடியாதுடா. சாமி ஏன்னா டேய் உன்ன வேலை பார்த்துருக்கேன். உச்சி முடியாது. உட்காரு. முடி எடுக்கிறியா? போயிரியா? போறடா. போறியா? போறடா. உச்சி முடியாது. வாங்காராம் பொட்டு வாராம் ஓம் சித்தி தாயே எடுத்தாந்து கேட்டியா? நீங்க போவண்ண முடியெடுப்பா தாயே போறேன். தலையை
சித்திபா தாயே அப்படியே முன்னாடி தெரிஞ்சு முன்னத்தில் போடு கீழே போடு விளக்கல இன்னைக்கு வாழ நதியாலாம் இன்னைக்கு மலர் பச்சை நாயகமே நாயகமே இன்னைக்கு ஆத்து உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா தப்பிச்சு போயிடுறா. என்ன இந்த எலுமிச்சமலால யாராலையும் என்ன கட்டுப்படுத்த முடியாதுடா. உன் ஆத்து வந்து பொம்மையில இருக்குது பாக்குறியா? பார்க்கலாம்டா. வச்சிருக்கியா இல்லையாடி? பார்க்கலாம்டா. சாமி போடு சாமி திருநா போடா அவளால் அவளா பார்த்து ஆறாத்தங்க ஆத்தியோப்பா நேரல திருநீல கண்டன் தெரியுமா கண்ணு நீங்க சேராத சேதிய பார்த்து திருநல கண்ணு கண்ணு உங்களுடைய எழுத கைய நீங்க திரும்பறனா கண்ணு இந்த பொம்மையில ஒன்று ஆத்தமா அழுத்த கண்ணு நீ எழுத கையுமா தானா திரும்ப தானா போயிடுறியா? யாரும் தொந்தரவு கொடுக்க மாட்டியா? எங்க போவ? எங்கேயோ போறேன்டா. எங்கேயோ இல்ல உன் எல்லாம் எங்கேயோ அங்க போயிடணும். போறேன்டா. நீங்க துடும்படிக்கு தோட்டி உண்டு துறவா தோட்டி இருப்பாங்க பள்ளமுள்ள தண்ணி உண்டு நீங்க பல்ல பார்த்து நின்றுமாடா நீங்க இறக்கா மேடு இருக்கா நீங்க எருதுக்காடு பாதம் படியா அந்த எருதுக்காடு பாதத்தில கால்வா தண்ணி இருக்கா இந்த கால்வா தண்ணி தாகம் தீர்த்துமையா பொறுமையா நீங்க வேப்பலா மரம் பார்த்து நீ எங்கடா ஜனபதி ஏற வேணாம் நீங்க எட்டி மரம் பார்த்து நீ ஏறாத ஈசனோட மரம் பழமாவா நீங்க உரிய மரமா நொன மரமா நீ உச்சி குளிர்ந்திருக்க நீங்க கொன்ன மரம் பார்த்து போகுமாடா கொன்ன மரம் பார்த்து போகும்னா அந்த கும்பிட்ட நீரிலேயே நீ போகுமாடா என் குழந்தை என் குழந்தை ஓட்டிடலாமா சாமி? பொம்மை எடுத்து கட்டிடுங்க. இடத்துல போயிட்டு நிம்மதியா இருந்துங்க, யாருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அது முட்டை வச்சுக்கிட்டு தலைமாட்டில் முட்டை சென்னை போச்சு. பொம்மையே நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி நம்ம கட்டி அதான் நம்ம பண்ணி வச்சிடலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம். தேங்காய் சுத்தோட பின்னாடி சாஞ்சிருவா.